நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் இன்ஸ்பெக்டர். வாங்க லாயர், உட்காருங்க. பாத்தீங்களா, உங்க ஆளு தான் தப்பு பண்ணியிருக்காரு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல தெளிவா வந்திருக்கு. பேனால இருந்தது கண்ணனோட கைரேகை தான். இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் எதிர்பார்க்குறீங்க? கண்ணனை பார்க்க முடியுமா? பார்க்கலாம். கான்ஸ்டபிள், கண்ணனை கூட்டிட்டு வாங்க. நீங்க பேசிட்டு இருங்க. எஸ் சார். நான் வரேன். தேங்க்யூ. பாருங்க அர்ஜுன், நான் இந்த கொலையை பண்ணவே இல்லை. என்ன போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்ணன், நீங்கள் என்ன நம்பி பிரயோஜனமே கிடையாது. எவிடன்ஸ்லாம் உங்களுக்கு எதிராக தான் இருக்கு. ஆனா நான் கொல்லவே இல்லையே. உங்களுக்கு அது வேணா தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நடந்தது ஏதோ இங்கிட்ட மறைக்கிறீங்க. ஐயோ அர்ஜுன், அப்படி எதுவுமே இல்லையே. இல்லை கண்ணன், நடந்தது ஏதோ என்கிட்ட சொல்லாமல் இருக்கீங்க. ஏன்னு தான் தெரியல. ஏன் தயா இனிமே கையில ரத்த காவா வாங்கிட்டு இருக்க? பேசாம நான் சொல்றது பத்தி எழுது. அந்த எல் எழுத்து ஹீரோயினுக்கு பிடிச்சது பாபி டாலா இல்ல டெடி பேரா? அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிறது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல லவாங்கியா? இந்த மாதிரி அஜால் புஜலா எழுதுனா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அதை விட்டு நீ வந்து மணி ஃபார் a சேஞ்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறியா? ஏய் சே, நான் அப்படி சொல்ல. I was just kidding. ஏய், நான் நீ உன் வெப்சைட்ல எழுதுனது பத்தி படிச்சேன். அப்படியா? அந்த உன் மீடியா விமன் பத்தி உன் வெப்சைட்ல எழுதிருந்தல, செம்ம டீப்பா எழுதிருக்கப்பா. ஹேட்ஸ் ஆஃப். ஆனா இப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்கே, உன் ஆபீஸ்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க? அவங்க எங்க படிக்கிறாங்க? ஆபீஸ்க்கு வராங்க போறாங்க, பேப்பரே படிக்கிறது இல்ல. நானும் படிக்கிறது இல்ல தான். பட்சல் ஓகே. சரி, நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? சரி, மீடியால ஒர்க் பண்ற பொண்ணுங்கெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி சொல்றாங்களே, அல்டா பண்ணு, உண்மையா? நான் என்ன அப்படியா இருக்கேன்? இல்லையா? உனக்கே அநியாயமா இல்ல? நான்லாம் உன்னை பொண்ணுங்க லிஸ்ட்லேயே வச்சுக்கிறது இல்லை. உன்னையும் சாரதாவையும் அந்த லிஸ்ட்லேயே நான் வச்சுக்கிறது இல்லை. எல்லாருக்கும் தமிழ் தெரியும், தேவையில்லாம பீட்ரு விடுவாங்க. பூகாரி கேள்விக்கிட்ட போய் இங்கிலீஷும் தமிழையும் கலந்து பேசினா தெரியுமா? ஐ வாண்ட் 1 முழம் மல்லிகைப்பூ அப்படின்னு அதுங்க என்ன பண்ணும்? ஒரு ஆள் கிடைச்சா போதுமே. ஹாய் அர்ஜுன். இன்னும் தான் எங்கே தான் இருக்கியா? வழியில் காந்தி சிலை கிட்ட உங்கள் ஆளை பார்த்தேன், ஜீவா. அந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை கவர் பண்ணிட்டு இருந்தாரு. பெரிய பிரில்லியன்ட் போல அவரு. ஐயோ, அதை ஏன் கேக்குற? இந்த விஷயத்துல செம பிரில்லியன்ட். அதுல வேற எங்களுக்கே எங்க கேஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவர்கிட்ட கேட்கலாம். அவரு கேமராமேன் மட்டும் இல்ல, நிறைய எழுதுவாரு. அதனாலதான் நான் எங்க போனாலும் அவரை தான் கூட்டிட்டு போவேன். ஆமா, கண்ணன் கேஸ் என்னாச்சு பாக்குறியா? பேசாம அந்த கேஸை விட்டு வெளியில வந்துரு அர்ஜுன். நானும் அதான் சொல்றேன், கேட்க மாட்டேன்றான். பார்க்கலாம். எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சந்தோஷ், உங்க பிரச்சனை என்னன்னு? என்ன சொல்றது சார், எல்லாம் இந்த காதல்னால தான் சார். செம்ம டேஸ்ட். வெண்ணையும் நெய்யும் எதோட கலந்தாலும் அதோட டேஸ்டே வேற மாதிரி ஆயிடும். சொல்லுங்க. எல்லாம் காதல் தான் சார். நானும் ஒரு பொண்ணும் 3 வருஷமா லவ் பண்ணோம் சார். இப்போ பாதி பேருக்கு அதுதான் பிரச்சனையா இருக்கு. எங்க லவ் மாதிரி உலகத்திலே கிடையாதுன்னு ஒட்டிக்கிட்டு திரியிறது. 2 வருஷத்துல அந்த லவ் கோர்ட்ல வந்து நிக்குது. என்ன சொல்றது? நீங்க சொல்லுங்க சார். அந்த பொண்ணு 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ ஒரு விஷயத்த கவனிச்சு பாருங்க. என்னன்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பிரச்சனை வந்த உடனே லவ் பாஸ்ட் மேட்டரா ஆயிடுது. லவ் பண்ணணும்னு பேச ஆரம்பிச்சிடறான். நீங்க சொல்லுங்க சார். லவ் பண்ணா தேவையில்லாத கமிட்மெண்ட் முடிவு பண்ணி லிவிங் டுகெதரா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒன்னாதான் சார் இருந்தோம் 2 வருஷமா. பாத்துக்கிட்டே இருக்கீங்களே நான் சாப்பிட்றத, நீங்க ஏதாவது சாப்பிட மாட்டீங்களா? பரவாயில்ல சார், இருக்கிற பிரச்சனைல எங்க சார் பசிக்குது. பசி வேற ஏரியா, அது வேற ஏரியா. ரெண்டையும் சேர்த்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பெரிய பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணணும். கவலைப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே சார். நாங்க 2 பேரும் ஒரே வீட்ல தான் சார் இருந்தோம். சரி. வீட்டு வாடகை நான் தான் சார் கொடுத்துட்டு இருக்கேன். சரி. வீட்லயும் பாதி திங்ஸ் நான் தான் சார் வாங்கி போட்டது. கொஞ்ச நாளா அவ ஆக்டிவிட்டிஸே சரியில்லை சார்.
யார் கூடலாமோ ஃபோன் பேசுறா, நைட்டு லேட்டா வீட்டுக்கு வரா, கேட்டா அப்படிதான் இருப்பேன்னு கோமா பதில் சொல்றா. இங்க பாருங்க, கல்யாணம் பண்ணா கமிட்மெண்ட்ஸ்னு சொல்லித்தானே வாழணும்னு முடிவு பண்ணீங்க. அப்போ கேள்வி கேட்டா கோவப்படுறது நியாயம் தானே, அதுக்கே கோவப்படுறீங்க? ஓகே சார், பிடிக்கலன்னா விலகி இருக்கிறது தானே சார் சரி. அதை கேட்டா எப்படி சார் அவளுக்கு கோவம் வரலாம்? என்ன? நான் வந்து அவகிட்ட செக்ஷுவல் அபியூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்றா சார். ஓ, பிரச்சனை அவ்வளவு தூரம் போயிடுச்சா? இங்க பாருங்க, நான் ஒன்று சொல்றேன், பொம்பளைங்க பேசுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். நான் நைட்டு லேட்டா வீட்டுக்கு வந்தேன்னு காலையில வரைக்கும் ரோட்லயே நிக்க வச்சிட்டா சார் அவ. சரியான பஜாரி சார் அவ. இப்பதான் தெரியுது அவ குடும்பமே அப்படிதான். கோபம் வந்தா குடும்பத்தை திட்டுற அளவுக்கு நீங்க போறீங்கல்ல, கவலைப்படாதீங்க, சால்வ் பண்ணிடலாம். கன்ஃபார்மா தெரியும் சார் அவ என்ன ஜெயில போட ட்ரை பண்றான்னு. ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு பெயில் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க சார். அவசரப்படாதீங்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே போலீஸ் உங்களை பிடிச்சி உள்ள போட்டுற மாட்டாங்க, புரிஞ்சுதா? சார் அவ இதுக்காக எது வேணா செய்வா சார். ரேப் பண்ணிட்டேனா சொல்றா? 2 வருஷமா யாராவது ஒருத்திய ரேப் பண்ண முடியுமா சார்? ஏமாட்டேன் சார். இங்க பாருங்க சந்தோஷ், போலீஸ் கேஸ்னு போயிட்டா எல்லாருக்கும் பிரச்சனை. முதல்ல அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு பேசுவோம். பேசினா எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கு நான் கேட்கிறேன் சார், இன்னும் கோர்ட்டுக்கு போலையா? ஆமா. இவன் ஏன் ஒரு மாதிரியா பார்த்துட்டு போறான் தெரியுமா? இவன் என்னடா இவன் சரியா கோர்ட்டுக்கே போகாம ரெஸ்டாரண்டே உட்காந்துக்கிட்டு கேஸையெல்லாம் முடிக்கிறானேன்னு அவனுக்கு ரொம்ப நாளா சந்தேகம். கோர்ட்டுக்கு போறதை விட இப்படி சமாளிக்கிறது கஷ்டம்னு அவனுக்கு எங்க தெரியுது? அலைச்சல், அவமானம் எல்லாமே மிச்சம் தானே. என்ன நான் சொல்றது? ஆமா சார், அப்படியே இந்த பெயில் விஷயத்தையும் பார்த்துக்கோங்க சார். பாப்போம், கண்டிப்பா. ஐயோ இல்ல ஆண்டி, எனக்கு வேணா நானே போய் கேட்பேன் அம்மா கிட்ட. ஓ. ஓ, உங்ககிட்ட Okay, ஃபோன் sir. கொடுத்துட்டாங்களா? அப்படி இல்ல அங்கிள். ஓகே சார், நீங்க எல்லா டீடைலையும் கொடுத்துருங்க. இல்ல அம்மாவோட கஷ்டம் புரியுது, பட் எனக்கும் பிடிக்கணும்ல. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள் ப்ளீஸ். என்ன இனிமே இந்த மாதிரி தொல்லை பண்ண வேண்டாம்னு சொல்றீங்களா ப்ளீஸ், எனக்காக. ஓகே அங்கிள், தேங்க்ஸ் தேங்க்ஸ், பை. கண்டவங்க கிட்ட என் நம்பர் கொடுத்துட வேண்டியது. ஆளுக்கு ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்றாங்க. யாரை சொல்றீங்க? சொல்லிட்டு எங்க அம்மாவை தான். Control வேற யாரு? பண்ணவே முடியல. சரி சரி சொல்லுங்க முதல்ல, நாங்களும் சிரிப்போம். யார் வந்திருக்காங்க? தயா வந்திருக்காங்க. ஆமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க வா சாரதா. ஹாய் தயா, எப்போ வந்த? நான் வந்து ஒரு 2 hours ஆச்சு. டூ ஹவர்ஸ். ச்சே, நான் கூட ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்கலாம் போல் இருக்குல்ல. ஆஃபீஸில் அசைன்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இங்கே வந்து 2 மணி நேரம் அரட்டை அடிச்சுட்டு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. சாரதா இவ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இல்ல ஷாக்கிங்கான ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கா. இவ ஆந்திரா போன போது ஒரு ஆளை மீட் பண்ணியிருக்கா. அவன் 26 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிருக்கானா. அவனுக்கு எவ்வளவு குழந்தைன்னு அவனுக்கே தெரியாதான். அந்த 26 பொண்ணுங்களுக்கு இவன் ஒக்க புருஷன். ஏய், அது என்ன ஒரு கொடுமைனா, நான் அந்த ஆளை மீட் பண்ணும்போது அவன் இன்னொரு மேரேஜ்க்கு கிளம்பிட்டு இருந்தான். ஏய், நீ சொல்ல அவளுக்கு, நீ நரேஷன் கொடுத்தா சூப்பரா இருக்கும். என்னாச்சுன்னா, ஆக்சுவலி தயா, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் அப்புறமா கேட்குறேனே. ஓகே. போன். ஹலோ. ஜீவா. ஓ சாரி, நான் மறந்துட்டேன். இப்போ உடனே கிளம்புறேன். 10 minutesல இருப்பேன். ஓகே. பாய். ஏய், சொல்லிட்டு போ. நான் இப்போ அவசரமா ஒரு வேலைக்கு கிளம்பணும். I'll come back. Okay? Bye. Okay. All the best. Thanks. Bye. Bye. என்னாச்சு? இதா ப்ராப்ளமா? அதென்ன அர்ஜுன், நாங்கள் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினாலே திட்டுவோம் ஆஃபீஸில். தயா இவ்வளோ பெருசாக சிரிச்சிட்டு இருக்கா உட்காந்து. இதுக்காகவா டென்ஷன்? இல்லையே, வேற ஏதோ ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? அம்மா கல்யாணம் பண்ண வற்புறுத்துறாங்களா? ப்ளீஸ் நீயும் ஆரம்பிக்காத. காஃபி சாப்பிட்றியா? தயவு செஞ்சு சொல்லு. சித்ரா, சொல்லுங்க அர்ஜுன். 2 காஃபி ப்ளீஸ். ஓகே. நான் கேட்டதை தயா தப்பா எடுத்துட்டு இருந்திருப்பாளா? தயா அப்படி கிடையாது, கவலைப்படாத. சரி அர்ஜுன், கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன். இந்த கேஸ் செக்ஷன் ஐயோ வருது. ಏನ್ ಟ್ರಾನ್ಸ್ಕೊಟ್ಟಾರು?
கச்சிச்சு அவ்வளவுதான் மை லார்ட் ஐ அம் பேக் யுவர் ஆனர் இந்த பாயிண்ட் போதும் வர ஐயோ ச்சே எனது கட்சிக்காரர் இந்த பாயிண்ட் போதுவே ஜெயிச்சிருவேன் நானே దేవుడా போதும் పైన బ్రహ్మదేవుడు సరిగా రాయలేదు అమ్మా తల్లి அவருக்கு பைத்தியம் ஜாஸ்தியா போச்சு பாத்துக்கோ వస్తున్నావు எந்த இடத்துக்கு சார் எவா சார் வந்தீங்க சார் எல்லாம் வெளில இருந்து உள்ள வருவாங்க நீங்க உள்ள இருந்து வெளில போறீங்க ஒரே காமெடி சார் நீங்க ఇదిగో మణి నీ என்கிட்ட மட்டும் தான் இப்படி கிண்டல் பண்றியா இல்ல அந்தருக்கு చేస్తున్నారా எல்லாரும் உங்கள மாதிரி இருப்பாங்களா சார் இந்த மாசம் 15ஆம் தேதியே வந்திருக்கீங்க ஒரு மாசத்துல 2 தடவை வாடகை வாங்கலாம் பிளான் பண்ணிருக்கீங்களா ஏய் நான் இங்க வரது வாடகை வாங்குறதுக்கு தானா ஏன் உன்னை பார்க்க வரக்கூடாதா சார் இந்த மணியை பார்க்க வந்துட்டு நீங்க டீ குடிக்கலாம்னா எப்படி சார் உட்காருங்க சார் இருந்தாலும் ஒரு உள்குத்து இருந்துகிட்டு தான் இருக்கு சார் ஆனா ஒண்ணு சார் சரக்கு அடிக்காம நீங்க சைட் டிஷ் கேட்க மாட்டீங்களே சார் ఏంటిది பழமொழியே சரியில்லை ஆமா என்ன மேலையும் கீழையும் பார்த்து படிக்கிற ஓ மை காட் நான் சொல்லவே இல்லையா சித்ரா சாருக்கு செக் கொடு முதல்ல செக் கொடு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்க வைஃப் பார்ட்டி கிளாஸ்க்கு வேணா நான் காசு செலவு பண்றேன் என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணுங்க சார் சார் மணி முதல் முறையா ஒரு கேஸ் ஆஜரா போறான் சார் அதுவும் பெத்த கேஸ் சார் ఇదిగో ఏ దొర్రాసు మీరు బయటకు వెళ్ళని சொல்லு நான் வெளியே போறேன் என்ன ஜோக் அடிக்கிறியா சார் அம்மா மேல சத்தியமா சார் அப்புறம் எதுக்கு சார் இந்த புக்கெல்லாம் உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன் சித்ரா சிரிச்சிட்டு இருக்கீங்களா சொல்ல வேண்டியதானே நீங்க சொல்லு நீ சொல்லு ஆமா நீ படிச்சு இவ்வளவு நாள் ஆச்சு எல்லாம் குறத்தம் தான் கேஸ் கெலிச்சிடுவியா நீ ஜெயிக்கிறேன் சார் ஒன்னு சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க காலேஜ்ல படிச்சுட்டு லைஃப்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணாதவன் தான் ஜெயிச்சிருக்கேன் அத நல்ல கெட்டியா புடிச்சுக்குங்க தேவுடா ஏதோ அர்ஜுன் சாரதா இங்க இருக்கிறதுனாலே எல்லாம் புத்திசாலியா இருக்காங்க ஆனா ஏதோ ஒண்ணு மட்டும் தப்பிச்சிடுச்சு அது நீ தானே பரவாயில்ல நல்லா இரு நீங்க என்ன வாழ்த்துறீங்களா திட்டுறீங்களானே தெரியல இருந்தாலும் போனா போது நான் உங்களை விடுறேன் நீங்க கோர்ட்டுக்கு வாங்க நான் எப்படி வாதாடுறேன்னு பாருங்க உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ எவனாவது காதுல பூ வச்சிருப்பான் அவன்கிட்ட போய் செப்போ உங்க காதுல பூவை காணோம் வந்துருச்சு என் கிளைண்ட் ஹலோ சொல்லுங்க இருராஜ் சார் ஐயோ என்ன சார் இது சார் உங்க பிரெக்னன்ட் ஒய்ஃபை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்க முடியாதா பத்திரம் நான் ஹாஸ்பிடல் வரேன் இருங்க ఎక్కడ పోతున్నావు சார் 2 கண்ணு பத்தாதுன்னு 4 கண்ணு வச்சுட்டு என் கெரியரை க்ளோஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அங்க என் கிளைண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் பாத்ரூம்ல வழிக்கு வந்துட்டாங்க சார் இந்த கேஸ் மட்டும் முடிஞ்சது அவள்தான் சித்ரா செக்கை கேன்சல் பண்ணுங்க இருங்க வரேன் దేవుడా వస్తున్నావు హాయ్ గాయు மார்னிங் சாப்பிடாமலே கிளம்பிட்டு போல இருக்கு லேட்டாக எழுந்தேண்ணா அதான் டைம் இல்லை இன்னைக்கு பேப்பர் பார்த்தியா சரகேட் மதர்ஸை பற்றி நியூஸ் வந்திருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு பார்த்தேன் ஆனால் டீட்டெயில்ஸ் படிக்கல ஃபாரினர்ஸ்லாம் இப்போ இந்தியாவுக்கு வந்து தான் குழந்தை பெற்றுக்கிறாங்களாம் அது இந்த வாடகை தாய் கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினச்சேன் பட் நமக்கு தெரியாமலே இந்த சிட்டிலே நிறைய நடந்துட்டுருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு அது சந்தோஷமான விஷயம் தானே சரகேட் மதர்ஸ் படுற கஷ்டம் யாருக்கு தெரியுது ஏன்னா ஒரே லேடி 3-4 குழந்தைய பெற்று கொடுக்குறாங்க அவங்களுடைய ஹெல்த் அவங்களோட மென்டல் ட்ராமா அதெல்லாம் யாருக்குமே தெரியறது இல்லையே குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க அதுவும் எல்லாமே ஃபார் அபிட்டன்ஸ் யூனோ யூர் ரைட் ஆக்சுவலி நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கவே இல்லை
தி சேட் பார்ட் இஸ் இதை கோர்ட்டுக்கும் எடுத்துன்னு போக முடியாது. ஏன்னா இதுக்குன்னு தனியாக சட்டம் எதுவும் கிடையாது. அண்ட் பாதி ஹாஸ்பிட்டல்ஸ் இதை வந்து சட்டத்துக்கு அகெயின்ஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாம் பணத்துக்காக தானே. சாப்பாட்டுக்கே காசு இல்லாதவங்க தான் இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்க சம்மதிக்கிறாங்க. பாவம் அவங்க எப்படி போலீஸ் கோர்ட்டுன்னெலாம் இட்ஸ் நாட் பாசிபிள் யூ சி. ஏன் அஸ்வின், நீ பிடிச்சதானே கல்யாணம் பண்ணிக்கிற? ஏன் எப்படி கேட்குற? இல்ல, அப்பா என்ன சொன்னாலும் தலையாட்டுற ஆள் நீ, அதான் கேட்டேன். இப்போவும் அப்பா சொன்னார்னு தான் ஓகே சொன்னேன். அப்பா சரியாக தானே சொல்லுவார். எது கேட்டேன்னா, வீட்டில் ராமுக்கும் அஞ்சலிக்கும் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி உனக்கெல்லாம் கரெக்டாக அமையணும்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. லைஃப்பில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம்ஸ் வரும். எனக்கு அப்படி எதுவும் இல்லை. Cheers to that. என்னை பற்றி கவலைப்படுறதை விடு. ஓகே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த முழு தகவல் கிடைக்கலையா? அவர் தான். ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். நான் திரும்பவும் ஃபோன் பண்ணுறேன். யா, பாய். என்ன திடீர்னு விசிட்? இல்ல ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, அதான். சொல்லுங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க. பார்த்தேன். இன்னும் கண்ணன் கொலை பண்ணல நம்புறீங்களா? எனக்கு ஏற்கனவே கண்ணன் மேல சந்தேகம் இருந்துச்சு. ஸோ நீங்க மட்டும் அவருக்காக ஆஜராகலைன்னா அவருக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். கிடைக்கும். உண்மைதான். தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். கிடைக்கும்.